சிக்கனத்துக்கு பேர் போனது எந்த நாடா வேணா இருக்கலாங்க. ஆனா சிக்கனுக்கு பேர் போனது செட்டிநாடு தாங்க. அந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாமா? ஃப்ரை பேன்ல எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே பட்டியலில் சொல்லி இருக்கிற எல்லா மசாலா பொருட்களையும் போட்டுக்கோங்க. மசாலா பொருட்களை ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வதக்கணுங்க, நினைவு வச்சுக்கோங்க. இப்போ சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே உப்பு போடணும், ஞாபகம் இருக்குல்ல? இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இதோட சின்னதாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், இது சீரகத்தூள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மசாலா பொடிகள் சேர்க்கும்போது ஸ்டவ் சிம்மில் தாங்க இருக்கணும். இல்லைன்னா மசாலா பொடிகள் அடிபிடிச்சிடும். உடனே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்குங்க. இல்லைன்னா மசாலா பொடி அடிபிடிச்சிடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் தக்காளி 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, தக்காளி சரியாக வேகிறதுக்கு முன்னால் சிக்கனை சேர்த்துட்டோம்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிடுங்க. இப்போ சிக்கனை போட்டுடலாங்க. சிக்கனில் எல்லா மசாலாக்களும் நல்லா படுற மாதிரி கிளறி விடுங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா அதிகமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மீடியமாக தான் வைக்க போகிறோம், அதனால் அரை கப்பு தண்ணி ஊற்றினா போதுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு இப்போ பார்த்துடலாங்க. உப்பு பத்தாதுங்க, கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் நல்லா கிளறி விட்ட பிறகு மூடியை போட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுறோங்க. 20 நிமிஷம் சிம்மில் வேக வச்ச பிறகு மூடியை திறந்து பார்த்தா, ஆஹா, செட்டிநாடு சிக்கன் வாசனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை வற்ற வைக்கணும்னா இன்னும் 2 நிமிஷம் வேக விடலாங்க. இப்படியே போதும்னு விட்டுடலாங்க. செட்டிநாடு சிக்கனுக்கு மிளகை இடித்து தாங்க போடணும். இடித்து போடுறதுனால தாங்க நல்ல ஒரு சுவையே வருது. மிளகு இடிக்க முடியலன்னா போட்டுடலாங்க. சரிங்க, இப்போ சிக்கன் இறக்கிறதுக்கு முன்னால் உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துருவோமா? எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ மேலே லேசாக கொத்தமல்லி இலையை தூவுங்க. அவ்வளோதாங்க, செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரெடிங்க. படை எடுக்கிறவன் பிடிக்க ஆசைப்படுறது சோழ நாடு, பாண்டிய நாடு, இப்படி பல நாடு இருக்குங்க. ஆனால் பசி எடுக்கிறவன் பிடிக்க ஆசைப்படுற ஒரே நாடு செட்டிநாடு தாங்க.